ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம கத்திரிக்காய் பாசிப்பருப்பு கூட்டு எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றத முதல்ல பார்த்துருவோம். ஒரு கத்திரிக்காய், மீடியம் சைஸ் பெரிய கத்திரிக்காய், அப்படி இல்லைன்னா 300 கிராம் கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா பூண்டு ஒரு 10 பல்லு, சின்ன வெங்காயம் இல்ல மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம்னா 1 எடுத்துக்கோங்க, பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். தக்காளி 1 கட் பண்ணி வச்சிருக்கேன். கருவேப்பிலை, பச்சை மிளகாய் ஒரு 5-6 எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வேக வச்ச பைத்தம்பருப்பு இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா தேங்காய் ஒரு 1/4 கப்பு தேங்காய், 1 டீஸ்பூன் ஜீரகம், இதை நம்ம பேஸ்ட் பண்றதுக்கு தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கருவேப்பிலை, பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கோங்க நல்லா. அதுக்கப்புறமா ஆனியன் போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ பச்சை மிளகாய் போட்டுடலாம், அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளியும் போட்டுக்கலாம். தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்கிடும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா தக்காளி நல்லா மேஷ் ஆயிடும். இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்குங்க. வதக்குற வேண்டி இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ நம்ம நல்லா மசிச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா பாசிப்பருப்பு, அதை இப்ப ஆட் பண்ணணும். அதுல கத்திரிக்காய் வதங்கிட்டோம். இப்போ நம்ம பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். இது கூட பாசிப்பருப்பு திக்கா இருக்க தொட்டு கொஞ்சம் 1 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா கிளறி விடுங்க. உங்களுக்கு நல்லா திக்காகும். வந்து உங்களுக்கு நல்ல கலர் வரும், நல்ல எல்லோ கலர் இருக்கும். இது பாத்தீங்களா நல்ல கலர் வந்துடுச்சு. இப்போ இதை நல்லா வதக்கிட்டு தேங்காய் பேஸ்ட்டுக்கு ரெடி பண்ணிடலாம். தேங்காயும் ஜீரகமும் மிக்சியில போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம அரைச்சி அந்த பேஸ்ட்டை இப்ப இதுல இந்த கிரேவியில மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. கொத்தமல்லி நறுக்கி வச்சுக்கலாம். இப்ப கிரேவி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். நம்ம இது ரொம்ப சிம்பிள் ரெசிபி, ஹெல்த்தி.
இந்த கூட்டுல ஒரு 11 கிராம்ஸ் புரோட்டீன் இருக்கு. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம மஞ்சளும் மிளகு சேர்த்திருக்கோம். மிளகு பொடி ஆப்ஷனல், நான் கடைசியா போட்டேன். இதோட டிப்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பாருங்க. என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். எப்படி பண்ணணுன்றது ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்க பண்ணின பிறகு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.